வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாழைத்தண்டு பருப்பு கூட்டு செய்ய போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செய்யும் போதே எடுத்துக்கோங்க. நான் செய்ய போகிறேன், அதனால தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இல்லைன்னா மோரோ தயிரோ சேர்த்து உப்பு கலந்த மோரோ தயிரில் தண்ணியில் போட்டு வச்சுருந்து அந்த டைமுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பூண்டு தட்டிக்க போகிறேன், ஒரு 4 பல். இப்போ இதில் ஒரு பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த பருப்பு வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இதில் நம்ம இந்த வாழைத்தண்டை சேர்த்துடலாம். மொத்தமாக ஒரு 3 கையளவு இருக்குது. ஒரு சின்ன வாழைத்தண்டு தான். ஒரு தக்காளி போட்டுக்கலாம், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு. ஒரு பச்சை மிளகாய் சின்னது, ஒரு சின்ன வெங்காயம், இதில் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சாம்பார் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் மிளகாய் தூள், தனியாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடி ஒரு காரம் இருக்காது, அதனால தான் குட்டி ஸ்பூனில். பெரிய ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் கணக்கு கல் உப்பு கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு நல்லா பருப்பு குழஞ்சி வரணும். அதுக்காக மஞ்சள் தூள் நான் சாம்பார் பொடியில் சேர்த்துருக்கேன், அதனால நான் போடலை. நம்ம கூட்டு தாளிச்சிக்கலாம். வாழைத்தண்டெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, இந்த கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். இதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். அது வெந்ததில் இதையாக சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைத்தண்டு கூட்டு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு போட்டு தாளித்து நான் அதில் சேர்த்துட்டேன். குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட இப்படி சாப்பிடுவாங்க. பொரியல் செஞ்சால் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சுட்டா நெய் போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம் பிடிக்காது. ரெசிபி பிடிச்சிருந்தா மாம் 60க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம இன்னொரு நாள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.